ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துலேருந்து பக்கத்தில் தேன்பாக்கன்ற வில்லேஜ். இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் லே பண்ணுறது மட் பிளாக்கில் லே பண்ணுறோம். இது வந்து ஒன் டே வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இது 2வது நாள் வீடியோ இது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இத்தனை வால் போட்டாங்க. நம்ம வீடியோ எடுக்க லேட் ஆகிடுச்சு, வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்றதுனால இந்த கண்டிஷனில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழே தான் உங்களுக்கு வந்து வீடு மாதிரி செட்டப்பில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 2 ரூம் தான், ஒரு ஹால் மாதிரி ஒரு பெட்ரூம் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஈச்சமரம் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவரோட சைட் விசிட் பண்ண வரவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக மேலே போட்டிருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபுல்லாகவே வந்து யூபிவிசி விண்டோ தான் ட்ரை பண்ண போகிறாரு. அது இல்லாமல் நம்மளுக்கு மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் டோர் தான் போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு போர்ட்டிகோ வால். இது 2 சைடுமே பூசிட்டு அதில் வந்து கிளாஸ் ஒர்க் மாதிரி பண்ண போகிறாங்க. அதனால் வந்து சிமெண்ட்லேயே பண்ணி கொடுங்கன்னாங்க. அதனால் இது சிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். லோடு வந்து இறங்கிட்டுருக்கு, பிரிக்ஸு அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்டெப்ஸு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் வந்து பாத்ரூமு. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம பூசி தான் ஆகணும். பூசி டைல் ஒட்ட போகிறோம், அதனால் சாலிட் பிளாக் போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது போர்ட்டிகோ, இது ஃப்ரண்ட்டு பொசிஷனு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பண்ணை வீடு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். சுற்றி தோட்டம், அதுக்கு நடுவில் தான் இந்த வீடு வரப்போகுது. நீங்கள் வேலை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு மாதிரியோ இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியோ பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், இது எப்படி பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த மட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டிங் முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து கலர் பெயிண்ட் பண்ணாமல் கிளியர்னு ஒரு பெயிண்ட் இருக்குது, அதை அடிப்பாங்க. இந்த கஸ்டமர் அப்படி அடிக்கிறாங்களா இல்லை டைரெக்டாக வந்து வேறு எதனா கலர் அடிக்கிறாரா தெரியல. அதை அடுத்தடுத்த வீடியோவில் வர பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். அது மாதிரி வந்து பாயிண்டிங் எப்படி பண்ணுறாங்கன்றதும் நான் சொல்கிறேன். இது வந்து பாயிண்டிங் பண்ணும்போது இந்த டர்கோட்டான்றத கலர் கூட மிக்ஸ் பண்ணி தான் பாயிண்டிங் பண்ணுவாங்க, அப்போ தான் சேம் அந்த கலர் வரும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இதுதான் ஹாலு. ஹாலில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 ஜன்னல் வந்துடுது, 6க்கு 3 2 ஜன்னல். ஃப்ரண்ட்லேயும் வந்து கிளாஸ் ஒர்க் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு 3 சின்ன சின்ன விண்டோ மாதிரி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக 7 அடி மட்டும் முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். இது அதுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து போர்ட்டிகோ. நம்ம இவ்வளோ பெரிய ஏரியாவை 3 ஸ்பேஸாக பிரிக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கும், வீடும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு ஒரு 7 அடி மட்டும் ஃபினிஷ் ஆக போகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஒர்க்கு. இது ஒரு நாள் வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு நாள் ஒர்க் பண்ணது ஒரு நாள் வீடியோவை போட்டிருக்கேன். 7 அடி மட்டத்துக்கு 3 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு 2 வீடியோவை போட்டிருக்கேன், பாருங்கள். இதுதான் போர்ட்டிகோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட்டிகோவில் அந்த டிசைன் ஒர்க் வருதுன்னா அது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பிளாக் போட்டிருக்காங்க. ஒரு 3 துறை மாதிரி விட்டு அதில் கிளாஸ் போட்டு அந்த ஒர்க் பண்ண போகிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு மட் இன்டர்லாக்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எது இன்டர்லாக்கில் எந்த பாத்ரூமாக இருக்கட்டும், காம்பவுண்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், குடோனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள், நம்ம பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரலாம். ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, சார் கல் மட்டும் நாங்கள் வாங்கி நாங்களே லே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது வந்து ட்ரைனட் பர்சனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் லே பண்ணுறது சாத்தியம் கிடையாது. சின்ன சின்ன மிஸ்டேக் வரும், அது வந்து சரியாக வராது. எங்கள்கிட்ட லே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரைனட் பர்சன் தான் இருக்காங்க. டெய்லி இதே ஒர்க்குன்றதுனால உங்களுக்கு வந்து வேலை நீட்டாக இருக்கும், சொன்ன டைமை விட சீக்கிரம் முடிச்சு தருவோம். அதனால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.